என்ன சொல்றான் அந்த பைத்தியக்காரன்? அதாவது பெருந்தலைவர் வந்து சாவர நேரத்துல கையை பிடிச்சி நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். எப்படி அது? மனைவியார், துணைவியார், இணைவியார்னு ஒருத்தர் கட்டியிருக்கான். கட்டினவனை வந்து பெருந்தலை கையை பிடிச்சி காப்பாற்றினார். 20 வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்புக்காரும் போது இவனோட சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு திருச்சி சிவா பரதேசியோட சொத்து மதிப்பு என்ன? பெருந்தலைவர் காமராஜ் சாகும் போது ஒரு பாக்கெட்ல வெறும் 116 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு திருச்சி சிவாவோட சொத்து மதிப்பு வெறும் 116 ரூபா தான் இருக்கா? இந்த நாயெல்லாம் வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பேசுற அளவுக்கு வந்து ஆயிப்போச்சு. ஆர்ஆர் சங்கங்கள் திருச்சி, அதாவது அஜித் குமாரோட கொலை மாற்றல தொடர்ந்து வந்து பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால இந்த விஷயத்துல வந்து திருச்சி சிவா மூலமா பெருந்தலைவரோட விஷயத்தை கையில் எடுத்து டைவர்ட் பண்ணா அஜித் குமாரோட மேட்டர் வந்து டைவர்ஷன் கிடைக்கும். அந்த கொலை குற்றத்துல இருந்து திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ளலான்ற ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு எழுது. ஏன்னா அஜித் குமார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறையில இருக்கக்கூடியவர்களால அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த படுகொலை தொடர்ந்து இன்னைக்கு 24 பேரோட காவல்துறை மரணம் வந்து வெளியில வருது. காவல்துறை லாக்அப் டெஸ்ட் வருது. அப்ப அந்த லாக்அப் டெஸ்ட் மறைக்கிறதுக்காக எதை செஞ்சா நாடார்கள் அந்த போராட்டத்தை வந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு திருச்சி சிவா மூலமா பெருந்தலைவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வேலையை செய்யறாங்க. அதாவது வந்து என்ன சொல்றான் அந்த பைத்தியக்காரன்? அதாவது பெருந்தலைவர் வந்து சாவர நேரத்துல கையை பிடிச்சி நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். எப்படி அது? மனைவியார், துணைவியார், இணைவியார்னு ஒருத்தர் கட்டியிருக்கான். கட்டினவனை வந்து பெருந்தலை கையை பிடிச்சி காப்பாற்றினார். பெருந்தலைவருடைய கடைசி உயிர் மூச்சு வரை திராவிடத்திற்கு எதிராக செயல்பட்டவர். பெருந்தலைவர் உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர். 20 வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்புக்காரும் போது இவனோட சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு திருச்சி சிவா பரதேசியோட சொத்து மதிப்பு என்ன? பெருந்தலைவர் காமராஜ் சாகும் போது ஒரு பாக்கெட்ல வெறும் 116 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு திருச்சி சிவாவோட சொத்து மதிப்பு வெறும் 116 ரூபா தான் இருக்கா? இந்த நாயெல்லாம் வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பேசுற அளவுக்கு வந்து